ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை 47 புத்தகங்கள் நம்ம இருக்கோம். நம்ம இந்த இருக்கக்கூடிய அரங்கு புக் ஃபார் சில்ட்ரன். நம்ம கூட உலகறிந்த எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் அவர்களும் நம்ம உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, காலையில் 11 மணிலேருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசக்கூடிய வாசகர்கள் யாரும் பார்த்தா 60 வயசு 70 வயசுக்காரங்களாம் இல்லை, குழந்தைகளாக தான் இருக்காங்க. முக்கியமாக சிறார்களாக இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நாளில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கள் புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஏற்கனவே அவர்கள் படித்த என்னுடைய புத்தகங்கள் பற்றி என்னிடம் நிறைய பேசுகிறார்கள். அதில் நான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர்கள் பாடப்புத்தகத்துக்கு வெளியே நிறைய புத்தகங்களை வாசிக்க விரும்புகிறார்கள். அந்த அந்த ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். உண்மையிலேயே இந்த புத்தக கண்காட்சிக்கு குழந்தைகளை அழைத்து வரும் பெற்றோர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அதில் குறிப்பாக ஒரு சிறுமி என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி கொடுக்குறாங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. நான் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னதே இல்லை. ஆனால் புக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உண்மை அவங்க சொன்னாங்க. அப்போ நான் உங்கள் பெற்றோர்கள் வந்திருக்காங்களாமான்னு கேட்டேன். இல்லை, எங்கள் சித்தி தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நைஸாக நழுவிட்டாங்க. இதெல்லாம் அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு நான் பேச விரும்பினேன். பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரோமா, 150 ரூபா எல்லாமே நீங்கள் வாங்கி தர முடியாது. ஒரு பார் சாக்லேட் வாங்கி தர போகிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா செலவு பண்ணாமல் பார் சாக்லேட் வாங்கி தர முடியாது. ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க. அதே சமயத்தில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ஸ்விக்கிலேருந்து எல்லாத்துலேருந்தும் பயங்கரமாக ஆர்டர் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் ரொம்ப யோசிக்கிறீங்க. இன்றைக்கி இந்த ஸ்டால்லேருந்து எல்லா இடங்கள்லையும் குழந்தைகள் புத்தகங்கள் 15 ரூபாலேருந்து கிடைக்கும். மிக குறைந்த விலையில் நீங்கள் அவ்வளோலாம் செலவே பண்ணலாம். அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்டை இதை விட இந்த புத்தகம் முக்கியம் அப்படிங்கிற அழகு, இந்த புத்தகம் சுவையானதுன்னு ஒரு கொண்டுட்டிங்கன்னா அதை விட வேறு எதுவும் வேணாம். இன்றைக்கு வந்திருக்கிற குழந்தைகளில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறைய குழந்தைகள் இப்போ நான் எப்போவுமே பொதுவாக சொல்லுவேன், குழந்தைகள் புத்தகம் எடுப்பதை வைத்து அவர்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃப்யூச்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு புக் ஒரு குழந்தை போய் அறிவியல் அறிஞர் அப்படி எடுத்ததுன்னா அவங்க சயின்ஸை தான் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த லெவலில் அவங்க சயின்ஸுக்கு தான் போகிறாங்க. இதே இன்னொரு குழந்தை போய் ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, க்ரியேட்டிவிட்டி, ஸ்டோரிஸு, பாடல்கள், கவிதைகள் இப்படி எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு கிரியேட்டிவிஸ்ட்டு. அவங்க கிரியேட்டிவை நோக்கி தான் போகிறாங்க. இதை பெற்றோர்களே கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு அவங்கள அந்த இடத்துல நம்ம கொண்டு போயிடலாம். எல்லா பெற்றோர்களுமே குழந்தைங்க IAS ஆகணும், IPS ஆகணும், இஸ்ரோவுக்கு போயிடணும், இப்படிலாம் கனவு காண்றாங்க. இதுக்கெல்லாம் பயிற்சிகள் தேவையில்லை. இதற்கெல்லாம் புத்தக வாசிப்பு தான் தேவை. அதுவே தேடல்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள். நல்ல அனுபவமாக பகிர்ந்துக்கிறீங்க தோழர். அதே போல் குழந்தைகள்கிட்ட அறிவியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முனைப்பு உங்கள்கிட்ட ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது 150க்கு மேலே புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, 35 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் தீவிரமாக செயல்படுறீங்க. அது முக்கியமாக அந்த குழந்தைகிட்ட அறிவியலை போய் சேர்க்கக்கூடிய தேவை என்ன? நாம் அறிவியலை குழந்தைகளிடம் எடுத்து போக வேண்டிய தேவை 3 விதமாக இருக்கிறது. ஒன்று அறிவியல் ஆர்வம் மட்டும்தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீவிர சிந்தனையை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரியான ஒரு பேட்டியையோ அல்லது ஏதாவது ஒன்றை 40 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் வெறும் தொலைக்காட்சியில் மட்டும் இதை பார்க்கல, உங்கள் கைபேசியிலையும் அதை பார்க்க முடியும். இன்றைய குழந்தைகள் அனைவருமே கேட்கெட்ஸுக்கு வேகமாக அடிமையாகிட்டு போகிறாங்க. இந்த கேட்கெட்ஸ் அவங்கள ஆண்டு கொண்டிருக்கிறது பெரியோர்களையும். நம்மளால் ஒரு குழந்தை மாதிரி பக்கத்தில் அதையும் படுக்க வச்சுட்டு நம்ம தூங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம கூட செல்ஃபோன் அப்படியே இதாகிடுச்சு. இதிலேருந்து குழந்தைங்களை மீட்க வேண்டிய அவசியம் இருக்குது. குழந்தைகளை நம்ம அதிலேருந்து மீட்கணும்னா அதனுடைய அறிவியலை, பொதுவான அறிவியலை எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட பேசினா தான் இதை புரிந்து கொண்டு அவங்களாவே அதை கைவிடுவாங்க. நீங்கள் ஒரு பொம்மையை குழந்தைகிட்டேருந்து வாங்க போகிறீங்கன்னா, தாகூர் சொல்லுவார், ஒரு குழந்தைகிட்டேருந்து பொம்மையை பிடுங்க போகிற அப்படின்னா அதை விட எதை கையில் கொடுக்க போகிறாய்? எதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை வாங்க முடியும்? எதையுமே அவன்கிட்ட கொடுக்காம அதை வாங்கிட்டீங்கன்னா அந்த பொம்மை தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும், வேறு எதுவும் ஆகும். இப்போ நீங்கள் செல்ஃபோன் அவர்கிட்ட வாங்கணும்னா எதை கொடுக்க போகிறீங்க? சுவையான அறிவியல் நூல்களை, புத்தகங்களை அவர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் கையில் எதை கொடுத்துருவார், அதோட இது பெட்டர் அப்படின்னு அவர் புரிஞ்சுப்பார். ப்ளஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, வெள்ளக்காடான ஒரு சென்னையும் நம்முடைய சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட தான் நம்ம பேசினா தான் எதிர்காலம் சரியாகும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் குழந்தைகளுக்காக மட்டுமே செயல்படுவது, அறிவியலுக்காக மட்டுமே செயல்படுவதுன்னு நான் முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அதே போல் பள்ளி கல்லூரிகளில் நூலகங்கள் இருக்குது. அந்த நூலகங்களுக்கு எப்படியான நூல்களை தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க? ஒரே ஒரு துயரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி குழந்தைகளை நூலகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு விடுமுறை நாள், இதிலேருந்து 4 நாட்கள் விடுமுறை.
நீங்கள் தொடர்ந்து விடுமுறை நாள் தான். ஆனால் ஒரு ஒர்க்கிங் டேல சரியாக பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளை அழைத்து வரவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் சென்னை புத்தக கண்காட்சியில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன வேணும்னா, புத்தக கண்காட்சிக்கு தன் பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்து ஒரு தலைமை ஆசிரியர், அதே மாதிரி தன் கல்லூரி குழந்தைகளை அழைத்து வந்து கல்லூரியினுடைய ஒரு நூலகர், இவங்க ஒரு இடத்துல நிற்கணும். குழந்தைங்க போய் எல்லா புக்கையும் செலக்ட் பண்ணி வந்து கொடுக்கணும். அந்த பில்லை மட்டும் செட்டில் பண்ணுறது தான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வேலை. நீங்கள் அதை வாங்கிட்டு இப்போது நீங்களே வாங்கிட்டு போய் புக்கை நீங்கள் என்ன தான் லைப்ரரியில் வச்சா கூட குழந்தைங்க எடுத்து படிக்காது. ஆனால் அந்த மாணவர்களே தேர்வு செய்யும் புத்தகங்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்க தேவையானதெல்லாம் அவர்களே தேர்வு செய்யும் புத்தகம் அந்த லைப்ரரியில் இருந்ததுன்னா தன் புத்தகத்தை தேடி வந்து லைப்ரரிக்கு டெய்லி வந்து இது நான் எடுத்த புக்கை நான் எடுத்து போய் படிக்கணும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க புக்குக்கிட்ட வருவாங்க. இதையாவது நம்ம உடனடியாக செயல்படுத்த வேண்டிய அவசரமும் அவசியமும் இருக்கிறது. தோழர், ரொம்ப புதுமையான சிந்தனையாக தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. எப்படி உங்களால் மட்டும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க முடியுது? இல்லை, அது ஒரு உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்வியிலே அதுக்கு பதில் இருக்கிறது. புதுமையான சிந்தனைகளை நோக்கி விரைவதால் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி தோழரே. ஜீ தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துக்கு நன்றி தோழர். நன்றி நன்றி. புத்தக கண்காட்சியில் நம்ம புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கில் இருக்கோம். நம்மளோட வந்து தோழர் நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்களோட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். புக் ஃபார் சில்ட்ரன் பொதுவாக பாரதி புத்தகங்களுடைய ஒரு அங்கமாக இருக்குது. இந்த புக் ஃபார் சில்ட்ரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005ஆம் ஆண்டு தான் புக் ஃபார் சில்ட்ரனுங்கிற ஒரு பதிப்பகம் துவக்கணும். முக்கியமாக இதனுடைய நோக்கம் என்னென்னாக்கா, 2000க்கு முன்பாக சோவியத் யூனியன் வந்து இல்லாமல் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து சோவியத் யூனியன் வந்து குழந்தைகளுக்கான ஏராளமான புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த வந்து தமிழில் யாருமே வந்து கொண்டு வரவே முடியல. அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்புலிமாமா, அந்த மாதிரியான கதை புத்தகங்கள், விக்ரமாதித்தன் கதைகள், தெனாலிராமன் கதைகள், இந்த மாதிரியான புத்தகங்கள் மட்டும்தான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து புதுசாக இதை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் 2005 வந்து புத்தகத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். அதில் முதல் புத்தகமாக ஆயிஷா தான் ஃபஸ்ட் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ஆயிஷாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறிச்சு. அந்த புத்தகம் எங்ககிட்ட வந்த பிறகு, எங்கள் பதிப்பகத்தில் வந்த பிறகு அதனுடைய வீழ்ச்சியே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது என்னச்சுன்னா, பல ஆசிரியர்களை வந்து அந்த புத்தகம் வந்து ஒரு மாற்றுக்கல்வியை நோக்கி தேட வச்சது. அதிலேருந்து எங்களுடைய புக் ஃபார் சில்ட்ரன் வந்து ஆசிரியர்கள் வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஆசிரியர்கள் கவனிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏராளமான மாணவர்களுடைய ஒரு இதை நடத்திட்டு இருந்தோம். ஆசிரியர்களை வந்து எங்கேயாவது ஒரு கேம்ப் வர வச்சு, அந்த கேம்பில் வந்து வாசிப்பு மட்டும்தான் வந்து முக்கியமாக வச்சு ஆசிரியர்களை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கேம்ப் நடத்தினோம். முதல்ல ஆசிரியர்களை தான் நாங்கள் வந்து முதல்ல படிக்க வச்சோம். நாங்கள் அப்புறமா தான் அந்த ஆசிரியர்கள் வந்து என்ன மாதிரியான புத்தகங்களை குழந்தைகள்கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெண்டிங்கே வந்து செட் பண்ணோம். இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கனாக்கா புக் ஃபார் சில்ட்ரன்ற பதிப்பகம் வந்து இதுவரை தமிழில் யாருமே பண்ணாத ஒரு குழந்தைகளுக்கான புத்தகங்களை முதல் முறையாக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து முதல்ல வந்து கேரளாவில் போயிட்டு நாங்கள் வந்து மலையாளத்தில் தான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்து ஏராளமாக வந்துட்டு இருந்துச்சு. அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்த்தோம் நாங்கள். ஏன்னா நமக்கு நியரஸ்ட் அவங்க தான், நம்ம கல்ச்சரோட ஒத்து வரக்கூடிய ஒரு மேஜரான கல்ச்சர் அதுதான். நாங்கள் போய் அவங்கக்கிட்டேருந்து படக்கதைகள் காப்பிரைட் வாங்கிட்டு வந்தோம். காப்பிரைட் வாங்கிட்டு வந்து அந்த அதே படங்களை வச்சு இங்கே தமிழில் வந்து நாங்கள் வந்து உதயசங்கர் மொழிபெயர்ப்பில் தான் வந்து கொண்டு வந்தோம். அப்போ கொண்டு வந்தபோது அந்த புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பிரதிகள் விற்பனை ஆகிறதுக்கு எங்களுக்கு 2005லேருந்து 2015 வரையும் டைம் எடுத்தது. ஆனால் வந்து இன்றைக்கி 2015 அதே புக்கை நாங்கள் ரிப்பீட் பண்ணும்போது 2018 வந்து திரும்பவும் அடுத்த பதிப்பை வந்து கொண்டு வர வேண்டியிருந்தது. இந்த ட்ரெண்டு செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா புக் ஃபார் சில்ட்ரனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் வந்திருக்கு. ஏராளமான நேரடியான தமிழில் வரக்கூடிய புத்தகங்களே ஏராளமாக வந்திருக்கு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து தமிழில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா ஒரு தனி இடம் பதிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய புத்தகங்கள் வந்து நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் பொதுவாக இருக்குது.
அதே மாதிரி இன்றைக்கி நல்லா தடம் பதிச்சிட்டிங்க. ஆனால் தடம் பதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும், எதிர்வினை வந்திருக்கும். ஏன் இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு. அந்த எதிர்ப்புகள் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கள் சந்திச்சிங்க? பொதுவாக வந்து எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஓப்பனாக எதுவுமே வரல. பட் ஆனால் யாரும் புத்தகம் வாங்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து பெரிய இதுவாக இருந்துச்சு. ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். வாசகர்களை உள்ளே இழுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பெரிய சவாலாக இருந்திருக்கும். அந்த வாசகர் உள்ளே இருக்கிற என்னென்ன உத்திமுறையை பயன்படுத்துனீங்க? முதல்ல அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆசிரியர்கள்கிட்ட தான் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் ஆசிரியர்களை படிக்க வச்ச பிறகு அவங்க வந்து குழந்தைகள் மத்தியில் அந்த புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆசிரியர்கள் சொன்னால் எதுவுமே குழந்தைங்க வந்து இமிடியேட்டாக வந்து கேட்டுருவாங்க. அதனால் வந்து என்னன்னாக்கா, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிஃபார்ம் மாற்றுவாங்க. யூனிஃபார்ம் மாற்றினா அடுத்த நாள் வந்து எந்த ஒரு குழந்தையும் வந்து பழைய யூனிஃபார்ம் போட்டே வர மாட்டாங்க. புது யூனிஃபார்ம் தான். அடுத்த நாளே வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் வந்து மாறிடுவாங்க. ஒரே செகண்டில் மாறக்கூடிய ஒரு தன்மை வந்து ஆசிரியர்கள் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு இது வந்து குழந்தைகள் மத்தியில் உண்டு. அதனால் நாங்கள் ஆசிரியர்களை கன்வின்ஸ் பண்ணதுனால வந்து எங்களுக்கு குழந்தைகள்கிட்ட போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எங்கள் புத்தகங்களை வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. குழந்தைகள் வாசிக்கிறாங்களா தோழர்? நிச்சயமாக குழந்தைகள் வந்து ஏராளமாக, அதை விட அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது தான் முக்கியம். ஒன்ஸ் அவங்க வந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்க தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, சத்யஜித்ரேயோட நாங்கள் ஒரு சீரியல் போட்டிருக்கோம், ஃபெலுடாஸ் வரிசைன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஒரு குழந்தை படிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீரியலில் இருக்கக்கூடிய 25 புத்தகத்தையும் அவங்க வந்து வாங்கிடுவாங்க. நாங்கள் 25க்கு அப்புறமாவும் 40க்கு மேலே புத்தகங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன் நீங்கள் போடலன்னு சொல்லி கேட்கக்கூடிய குழந்தைகள் ஏராளமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது தான் முக்கியம். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடும். இப்போ சிறார் எழுத்தாளர்கள் அப்படின்னா எத்தனை எழுத்தாளர் இருக்காங்க? எல்லாமே வந்து பாரதி புத்தகாலயம் புக் ஃபார்ஸ்லேருந்து அறிமுகப்படுத்தினது தானா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது 2005க்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும் அநேகமாக பாரதி புத்தகாலயம் அவங்க புத்தகங்களை போட்டு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆயிஷா நடராஜன், விழியன், உதயசங்கர், இவங்க எல்லாரோட புத்தகங்களையும் நாங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி பெண் எழுத்தாளர்கள் ஏராளமாக இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்காக புத்தகம் எழுதுகிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டுமே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்களை குழந்தைகளுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து நிச்சயமாக வந்து இப்போ வந்து பெண்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து பெண் எழுத்தாளர்கள் ஏராளமாக வருவாங்க, அவங்க குழந்தைகளுக்காக எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை இன்றைக்கி நிச்சயமாக சொல்ல முடியும். மிக்க மகிழ்ச்சி தோழர். எங்களுக்காக எங்களுடைய நேர்காணலுக்கு பேட்டி அளித்ததுக்கு நன்றி தோழர். நன்றி.